ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? சண்டே அன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சுட்டேங்க. ஸோ இன்னைக்கு நீங்க பிரியாணி தானே பண்றீங்க, நானே ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. ஸோ அதனால புதினாவ குடுத்துட்டேன். அழகா கிள்ளி குடுத்துருந்தாரு. இத்தனை இன்கிரீடியன்ட்ஸும் வாஷ் பண்ணி, கட் பண்ணி வைக்கிற வரைக்கும் பேபி நல்லா தூங்குனாங்க. ஸோ நல்லா தூங்குறாங்கன்னு நெனச்சேன். உடனே எந்திரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க கிச்சனுக்குள்ளேயே விடல. ஸோ அவங்கள சமாதானப்படுத்தி விளையாட வச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி குக் பண்ணும்போது மணி பார்த்தீங்கன்னா 1:00 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எப்போவுமே கம்மியாலாம் செய்ய தெரியாதுங்க. 1 கேஜிக்கு மேலே தான் நான் செய்வேன். ஸோ நாங்கள் வந்து மறுநாள் கூட வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரியாணி வெரைட்டிஸ் வந்துருச்சு. தொக்கு பிரியாணி, கில்லி பிரியாணின்னு. ஆனா, இந்த பிரியாணி தான் எங்களுடைய மோஸ்ட் ஃபேவரைட் பிரியாணி. உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? மட்டன் பிரியாணி பிடிக்குமான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஃபைனலா ஒரு லெமன் அதில இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அந்த ஜூஸை மட்டும் ஆட் பண்ணி நல்லா தம் விட்டுடலாம். அப்போ நீங்க நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் இந்த பிரியாணி. இதுக்கு சைடிஷா மட்டன்ல பெப்பர் போட்டு ஒரு வறுவல் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 இல்லாம பிரியாணியே கிடையாது. என் பசங்களோட ஃபேவரெட். அதையும் ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரா தம்ம விட்டு இறக்குனா, சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பேபிய தூங்க வச்சுட்டு, பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு குடுத்துட்டு, ஃபைனலா ரிலாக்ஸா சுட சுட உதிரி உதிரியான பிரியாணி, மட்டன்ல சுக்கா, கெட்டி தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 வச்சு செம்மையா சண்டே சமையல சாப்பிட்டு முடிச்சாச்சு.